வாங்க வந்தாலும் கொஞ்சம் வெளியே இருந்துட்டாங்க அப்படியே வெளியே மற்ற எல்லாரும் வெளியே வந்து அப்படியே Hi all cricket squads. Kovai TMK 1,75,000 டோர்னமெண்ட்ல நம்ம ஃபைனல் லாஸ்ட் ஒன் மேட்ச் தான். யார் யார் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பாய்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீம் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் ஆஃப் த தமிழ்நாடுன்னு சொல்லலாம். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டார்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த எண்டில் வந்து கோயம்புத்தூரில் லோக்கல் டீம் ஸ்மால் பாய்ஸ் அவங்களும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டீமுக்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக ரெண்டு டீமும் அவங்களோட ஃபைனல்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ரெண்டு டீமுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டு பேருக்கு டாஸஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸ்கூல் பாய்ஸ் வந்து டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்மால் பாய்ஸ்க்காக ரெண்டு ஓப்பனிங் பேட்டர்ஸ் வந்துட்டாங்க. பிரபு தம்மா ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். ஸ்மால் பாய்ஸ் கோயம்புத்தூர் டீமுக்காக ரெண்டு பேட்டர்ஸ் வந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து பிரபு இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் தம்மா இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் விஜய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் ஆம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து வருவார். இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்டுன்னு நான் சொல்லிடுறேன். 7 ஓவர் மேட்ச் 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். சூப்பராக இருக்க போகுது இந்த ஃபைனல். எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஃபைனல்னு சொல்லலாம். பால் நம்பர் 1 விஜய் டு பிரபு. குட் பால். ஃபர்ஸ்ட் பாலே லீவ் பண்ணியிருக்காரு. இங்கே டாட். பால் நம்பர் 2 குட் பால். டிஃபென்ஸ் மட்டும் போய் அதை வந்து கல்லியில் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் அவங்க போட்டில் எடுத்துகிட்டு வராங்க ஸ்மால் பாய்ஸ் கோவைப்புத்தூர். இங்கே நான் சைக்கிள் இருந்த பேட்ஸ்மேன் தம்மா இப்போ ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். இந்த மேட்சுக்கான 3வது பால். ஸ்ட்ரைட்டாக பவுலர் கையில் அடிச்சிருக்காரு. இங்கே நெக்ஸ்ட் ஒன் லாயர் உல்டாஸ் கோஸ் ஃபார் 6. சூப்பரான ஷாட்டுங்க. இங்கே தம்மா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஓவரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஸ்மால் பாய்ஸ் இவங்களும் சாதாரணமாக சொல்லக்கூடாது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் டோர்னமெண்ட். இந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பிரபு ஸ்ட்ரைக்கில். அவருக்கு கூட ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா ஃபுல்லர்லேருந்து டெலிவரி. இங்கே ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க ஸ்மால் பாய்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்மால் பாய்ஸ் கோயம்புத்தூர் 8 for 1 ஆடி இருக்காங்க. அதை தொடர்ந்து 2வது ஓவர் போகிறக்காக ஹிட்மேன் பிரதீப். அதற்கு ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். குட் பால். நல்ல லைனில் போட்டார். இந்த பால் ஒரு சிங்கிளாக மட்டும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்மால் பாய்ஸ். குயிக் ரன்னிங். பால் நம்பர் 2 குட் ஷாட். சூப்பர் பாடி இருக்காரு. ஆஃப்ல பவுண்டரி போயிருமா அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மாத்துக்கை ரஞ்சித் இங்கே ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஓடுவாங்களா இல்லைங்க, ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 4 எகைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சுங்க. 2 கன்செக்யூட்டிவ் டாட் பால்ஸ். நல்லா ப்ரெஷரை போடுறாரு பிரதீப் பேட்ஸ்மேன் மேலே. பால் நம்பர் 5 எகைன் ஒரு ஃபுல்லர் டெலிவரி. இங்கே 3 கன்செக்யூட்டிவ் டாட் பால்ஸ். தொடர்ந்து டாட்டுகளை போட்டுருக்காங்க. செமிஃபைனல் இதே தான் பண்ணாங்க ஸ்கூல் பாய்ஸ். டாட்ஸை போட்டு ரன்ஸ் எடுத்துகிட்டு வராமல் வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சிங்கிள் தள்ளி ஆடினாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதை கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்கமிங் டெலிவரிஸ் எல்லாம். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் ஷாட். ஆனால் காற்றுல தான் இருக்குது. அங்கே ஃபீல்டர் இருக்கார். 2வது டைம் ரன் அவுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், இங்கே ஒரு ரிஸ்கி 2 ரன்ஸோட பார்த்து அவரோட விக்கெட் விட்டு போகிறாரு பிரபு. கரெக்டாக ஒரு ரன் வர முடியல. இங்கே ரன் அவுட் நிலமா 2வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. இந்த பால் விக்கெட் ப்ளஸ் 1 ஆட் ஆகும். 2 ஓவர் முடிவில் ஸ்மால் பாய்ஸ் 11 ரன்னுகளுக்கு ஆடி 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் குமரேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் ஆம் பவுலரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து ஸ்லாட்ல போட்டார். கேட்சா. எஸ், ஒரு வாட்டர் டைவுங்க. செம்ம கேட்ச், செம்ம எஃபர்ட் போட்டாரு. நல்ல செலிப்ரேஷனுக்குரிய ஒரு கேட்ச் தான். முகிலன்
ஒரு நல்ல ஃபீல்டுங்கிறத ஒவ்வொரு டோர்னமெண்ட்லையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபைனலையும் அதை பண்ண தவறல. இங்கே பிரபு ஒரு நல்ல ஷாட் ஆடியும் டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க, மாட்டிட்டாரு. விக்கெட் நம்பர் 3 டவுன் பண்ணுறாங்க. இங்கே ஸ்மால் பாய்ஸ் கோயம்புத்தூர் சின்ன ஒரு செட் பேக்கை ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல விக்கெட் ஸ்டாண்டிங் கண்டிப்பாக தேவை. ஒரு சாலிட் டார்கெட் வச்சா மட்டுமே இந்த மேட்சை வந்து அவங்க ஃபைட் கொடுக்க முடியும். அப்புறம் விக்கெட் லாசிங் நியூ பேட்ஸ்மேன் கோகுல், இவங்களாவது விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணணும். குட் பால் பேட்ஸ்மேனுக்கு. இங்கே டாட். பால் நம்பர் 3 குமரேசன் டு கோகுல். எகைன் ஒரு ஃபுல்லர்லேருந்து டெலிவரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்டார். இங்கே முகிலன் எகைன் ஒரு சிங்கிள் மட்டும் தான். இங்கே ஸ்மால் பைஸ் கோயம்புத்தூர் தாட் நல்லா இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு விக்கெட் போச்சனாலும் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஒன்று தான். ஆனால் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். பால் நம்பர் 3 இந்த நியூ பேட்ஸ்மேன் மோகன் பிரசாத் ஸ்லாட்டில் போட்டாருங்க. இவரும் கேட்ச் கணாப்பத்துட்டாங்க. பாலா குட் டேக்கன். இங்கே மோகன் பிரசாத் அவரும் அவரோட விக்கெட்டை விடுறாரு. கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஸ்லாட்டில் போட்டாங்க, கையிலேயே அடிச்சிருக்காரு. இங்கே விக்கெட் நம்பர் 4 டவுன் பண்ணுறாங்க. இந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி லோயர் ஃபுல் டாஸ் பால் அவர் சைட் ஆஃப் ஸ்டம்பில். இங்கே வந்து பாலா கையில் போயிருக்கு. லாங் ஆனில் இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 எகைன் ஒரு ஃபுல்லர். விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விக்கெட் வந்து இப்போவே ஏர்லேயே டாப் ஆர்டர் எல்லாருமே காலி. அதனால் வந்து இதோ ஒரு சென்சிபிள் மூவாக இருக்கும் இந்த இடத்துல. சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஸ்மால் பைஸ் கோயம்புத்தூர் 14 for 4 ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் பிரதீப் அகைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரதீப்கான 2வது ஓவர், இந்த மேட்ச்க்கான 4வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஏஜ் தமிழ் சூப்பராக டேக் பண்ணிட்டாரு. இங்கே ரெய்னிங் விக்கெட்ஸாக இருக்குது. தொடர்ந்து விக்கெட்டை விட்டுட்டே இருக்காங்க. பேட்ஸ்மேனோட கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்து இல்லாமல் போயிட்டு இருக்கு. இங்கே ஸ்மால் பைஸ் கோயம்புத்தூர் இந்த ஃபைனல் பேட்டில். அப்புறம் விக்கெட் லாசிங் பேட்ஸ்மேன் அபிலாஷ் ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு சிங்கிள் கவர்ஸில் ஷார்ட் கவர்ஸ். பால் நம்பர் 5 குட் ஷாட், கிரேட் கனெக்ஷன், கோஸ்பார் 6. அங்கே பாலாக இருந்தார். அவரோட ஹைட்டையும் தாண்டி போகுதுன்னா கண்டிப்பாக சூப்பராக கிளியர் பண்ணியிருக்கிறனால ஹைட்டாகவும் இருந்துச்சு. இங்கே கார்த்திக் வெல் கண்ட்ரோல்டு ஷாட். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். கரெக்டாக வந்து பேட்டில் பட்டு அவரோட பாடியில் பட்டு இங்கே விக்கெட் நின்றுருக்கு. ஒரு சிங்கிளாக மட்டுமே மாற்றிருக்காங்க. இந்த ஓவர் 8 ரன் ஓவராக இருந்திருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் ஸ்மால் பாய்ஸ் 22 for 5 ஆடி இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் விஜய் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன்று மடக்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. அது மேக்ஸிமமும் மாறி இருக்கு. கார்த்திக் அவங்க டீமுக்கான ஒரு நம்பிக்கை இருப்பாரா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கணும். 2வது 6 ஓவர் பேட்லேருந்து நம்ம பார்க்குறோம். பால் நம்பர் 3 ஒரு ஃபுல்லர் லென்த் யார்கர் ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு கார்த்திக். இங்கே பேட்டிங்கில் இருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎலுக்கு இந்த வருஷம் வந்து செலக்ட் ஆகிருக்காரு பேட்ஸ்மேன் அபிலாஷ். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக. அவர் டிஎன்பிஎல்ல வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் இன்னும் மேலும் வளர. லாஸ்ட்டில் ஒயிட் போட்டிருந்தார் பவுலர். எகைன் ரீபால் வராரு. ரிவர்ஸ் ஷாட்கான அட்டம். இங்கே டாட். பால் நம்பர் 5 கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் இஸ் இன் தி ஏர். குட் டேக்கன். மாத்துக்கை ரஞ்சித் அந்த கேட்சை எடுக்கிறாரு. இங்கே விக்கெட் நம்பர் 6 டவுனு. என்ன நடக்குது இங்கே? இப்போ கார்த்திக் ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தாலும் ஒரு சைடில், இன்னொரு சைடில் விக்கெட் வந்து மலமலன்னு போயிட்டே தான் இருக்குது. ஆஃப்டர் 6th விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் தேவா ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஸ்லாட்டில் போட்டாங்க. அங்கே ஃபீல்டர் முகிலன் 1 பவுன்ஸில் அவர் கையிலே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் ஸ்மால் பாய்ஸ் 31 ரன்னுக்கு 6 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ரன் ரேட் வெறும் 6 தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபைனலில் வந்து பத்தாதுன்னு சொல்லலாம். இன்னும் 2 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 ஓவர்லையும் வந்து அவங்க ஒரு அட்டாக்கிங் இன்னோட போனால் தான் ரன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். 6th ஓவர் போகிறக்காக ஒரு தண்டராஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் தேவா ஃபர்ஸ்ட் பால் குட் ஷாட். கண்டிப்பாக பவுண்டரி கிராஸ் பண்ணிருமான்னு பார்த்தோம். அங்கே முகிலன் அதை விட ஸ்பீடாக இருக்காருங்க. பால் பேட்டில் வந்து பேட்ஸ்மேன் நல்லா ப்ராப்பராக ஆடினார். அதை விட வேகமாக வந்து அந்த பாலை தடுத்தார். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். கார்த்திக் ஆல்ரெடி 2 சிக்ஸர் கிளியர் பண்ணியிருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் அண்ட் 2 ரன்னுக்காக அட்டன் பண்ணுவாங்களா? விக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். த்ரோ பாருங்க, பர்ஃபெக்டான த்ரோ. அங்கே அங்கே விக்கெட் நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காரு. இங்கே சிங்கிள். பால் நம்பர் 3 எட்ஜ் ஆனால் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. இங்கே சொல்லிங்கம் ஷார்ட் தேன் மேலே இங்கே ஒரு சிங்கிள்.
பால் நம்பர் 4 நல்லா கட் பண்ணி போட்டார். எஸ், அதுக்கான விக்கெட் கிடச்சிருக்கீங்க. பால் நல்லா டேனாகி வந்துச்சு. கார்த்திக் அவங்க டீமோட ஹோப்பாக இருந்தார். இப்போ அவரோட விக்கெட்டும் போகுது. 10 பாலில் 16 ரன் அடிந்தார். 2 மேக்ஸிமம். விக்கெட் நம்பர் 7 இங்கே டவுன். ஆஃப்டர் த 7th விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு. பால் நம்பர் 5 அகைன் ஒரு ஃபுல்லர் லென்த் யார்கர். இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். பவுலர் கையில் இப்போ இருக்கிற ரன் அவுட்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லைங்க, அது ஒரு சிங்கிளாக மட்டும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஓவரில் 5 சிங்கிள், ஒரு விக்கெட் போயிருக்கு. ரன் அவுட்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியே போயிட்டார் பேட்ஸ்மேன். எஸ், அவங்க நத்திங் டு லூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸை விட்டுட்டு இருக்காங்க. இங்கே விக்கெட் நம்பர் 8 டவுன் ரன் அவுட் மூலமாக. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் ஸ்மால் பாய்ஸ் 36 for 8 ஆடி இருந்தாங்க. இப்போ இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பிரச்சனை வந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் பாலே இங்கே டாட் போட்டிருந்தாரு. செகண்ட் ஒன் குட் ஷாட், ஸ்லாட்ல போட்டாரு. கோஸ்பார் 6 பிக்கஸ்ட் மேக்ஸிமம் இங்க தேவா எடுத்துட்டு வராரு. கார்த்திக் 2 மேக்ஸிமம் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருந்தாரு. 3வது மேக்ஸிமம் நினைக்கிறேன் டோட்டலாகவே இந்த மேட்ச்ல. இருந்தாலும் மச் நீடட் 6 அவங்க டீம் ஸ்கோர் போர்டை எடுத்துட்டு போறதுக்கு. பால் நம்பர் 3. இந்த பால் நல்ல ஒரு ஃபேசி டெலிவரி. இந்த பாலை வந்து கவர்ஸில் ஒரு சிங்கிளாக மட்டும் மாற்றிருக்காங்க. பால் நம்பர் 4. எகைன் ரன் அவுட்டா? ஐயோ, எக்ஸ்ட்ரா வருமா அப்படின்னு பார்த்தா நான் செகண்டில் கண்டிப்பாக க்ளீன் அவுட்டாக இருக்கும். எஸ், இங்கே விக்கெட் நம்பர் 9ம் ரன் அவுட் மூலமாக போகுதுங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். இங்கே பைஸில் ஒரு சிங்கிள். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்மால் பாய்ஸ் கோவைப்புதூர் 44 ரன்னுக்கு 9 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 60-70 ரனுக்கு மேலே அடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா ஃபைட் கொடுத்துருக்க முடியும். இருந்தாலும் பவுலிங்கில் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க இங்கே ஸ்கூல் பாய்ஸ். அதை தொடர்ந்து இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. 45 ரன் வந்து ஸ்கூல் பாய்ஸ்க்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் கோவைப்புதூர். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். கிரேட் டு பி பேக். இந்த செகண்ட் இன்னிங்ஸ் நடக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து பாலாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஒரு சூப்பர் டெட்லி காம்போ. எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் 45 ரனுக்கு ஆடணும். 42 பாலில் சிவலிங்கம் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஓப்பன் பண்ணுறதுக்காக பவுலர் மணிகண்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிரவுண்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணுறவங்களுக்கு 1,75,000 அப்படிங்கிற பிக் கேஷ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் டேக்கிங் டெலிவரி. இங்கே கோல்டன் டக் இங்கே சிவலிங்கம். ஐயோ, அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட விக்கெட் விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஏமாற்றம் தான், அவரே நம்ப முடியல. இங்கே ஏர்லியாவே விக்கெட் நம்பர் 1 பிக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பெரிய விக்கெட் அப்படிங்கிறதுனால செலிப்ரேஷன் நம்ம பார்க்குறோம். அப்புறம் விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் நம்ம இன்னொரு ஃபேவரட் மாத்துக்கை ரஞ்சித் வந்திருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இவரோட வீடியோ நம்ம வந்து ஒரு மேட்ச் எடுத்துருந்தோம். ஒரு 45K வியூஸ்க்கு மேலே போயிருந்துச்சு. அந்த மேட்ச் பார்க்காதவங்க பாருங்கள், சூப்பராக பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து ஃபைனல்லையும் அவரோட கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டவுன் இங்கே மாத்துக்கை ரஞ்சித். நெக்ஸ்ட் டவுன் பவுலர் குட் ஷாட். ஃபர்ஸ்ட் ஒன்று மடக்கி ஒரு அடி. ஷார்ட் பீச் டெலிவரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட். ஸ்கொயர் லெக்ல பீஸ்ட் மூடில் இருக்காருங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமமோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட இன்னிங்ஸை. மாத்துக்கை ரஞ்சித் அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 6 பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து பால் நம்பர் 3 ஒரு ஸ்லோயர் வேரியேஷன். பால் நம்பர் 4 ஸ்லாட்ல கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. எடுத்துருவாங்களான்னு மட்டும்தான் பார்க்கணும். எஸ், ஐயோ, இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸ் பார்க்குறோம். மாத்துக்கை ரஞ்சித் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட் எடுத்துட்டாங்க பண்ணியிருக்காங்க. ஏர்லியாவே 2வது விக்கெட்டையும் பிக் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட் லாஸ்டிங் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் வந்திருக்காரு ஸ்கூல் பாய்ஸ்க்காக. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இன்னொரு விக்கெட்டாக இருக்குமா? ஃபீல்டர்ஸ் போகிறாங்க. ஐயோ, மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்சோட வேல்யூ இனி எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போகும்னு பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதுவும் ஒரு பெரிய விக்கெட் தான். ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து உண்மையாகவே தரமாக பண்ணியிருக்காரு மணிகண்டன். ஆனால் இந்த கேட்ச் மிஸ் அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு பார்க்கலாம். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். அந்த கேட்சை விட்டாங்க. அதுக்கு அடுத்த பாலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ராக்கெட் ஹிட் டீப் மிட் விக்கெட்டில். அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு தமிழ். முதல் ஓவர் முடிவில் ஸ்கூல் பாய்ஸ் வந்து 12 ரன்னுக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பாலர் கண்ணன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். பாலா நான் செகண்டில் ஃபுல்லாக இருந்தார் லாஸ்ட் ஓவரில். இந்த பால் ஃபர்ஸ்ட் பாலே மடக்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரியை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் பேட்லேருந்து. பால் நம்பர் 3 கண்ணன் 2 பாலா கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி. கீப்பரும் போகிறாங்க. எஸ் குட் டேக்கன். இங்கே விக்கெட் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்மால் பாய்ஸ். ஒரு பக்கம் ரன்ஸும் வருது, ஒரு சைடு விக்கெட்டும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து மேட்ச் எந்த அளவுக்கு இது டீப் எடுத்துகிட்டு போகுன்னு பார்க்கலாம். இங்கே விக்கெட் நம்பர் 3 டவுன் பண்ணுறாங்க. பாலா கான் ஃபார் 4. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஹிட்மேன் பிரதீப். நல்ல ஹைட்டான பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் ஒன் கண்ணன் விக்கெட் எடுத்து கான்ஃபிடன்ஸோட கேட்சா. ஐயோ இது எட்ஜ் தான். ஆனால் ஃபீல்டர் வச்சுருக்காங்க, தம்மா வந்துடுவார். ஃபைன் லெக்கில் ஒரு சிங்கிள். பாலில் கரெக்டான கனெக்ஷன் இல்லை, இருந்தாலும் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 கண்ணன் 2 தமிழ். பால் நல்லா திருப்பி விட்டார், சூப்பராக போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் ஷாட், கேட்ச். எஸ் இங்கே விக்கெட் எடுத்திருக்காரு தமிழ். வந்து அவர் ஒரு பெரிய கேட்ச் ஒன்று மாட்டினா 2 பாலுக்கு முன்னாடி அந்த கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அடுத்த பால் 6 அடிச்சாரு. ஆனால் அவரோட விக்கெட்டையும் அதுக்கப்புறம் வந்து பெரிய ரன்ஸ் ஆட விடாமல் எடுத்திருக்காங்க. இங்கே விக்கெட் நம்பர் 4 டவுன் பண்ணுறாங்க ஸ்கூல் பாய்ஸ். இங்கே பவுலிங்கில் கண்ணன் ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவங்க டீமுக்கு. ஏன்னா இந்த ஓவர் வெறும் 5 ரன் ஓவராக இருந்திருக்கு, 2 விக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஸ்கூல் பாய்ஸ் 17 for 4 ஆடி இருக்காங்க. மணி அவருக்கான 2வது ஓவர் போட வராரு. குட் ஷாட், ஹிட்மேன் பிரதீப் ஸ்லாட்ல போட்டாரு, கோஸ் ஃபார். பிக் சிக்ஸர் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காரு லாங் ஆன்ல. ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பிரதீப். ஸ்பெல் அப்படியே கன்டினியூ பண்றாங்க. மாணிகண்டன் அவரோட 2வது பால் ஷார்ட் பிச் பால், கொஞ்சம் ஸ்லோயர் ஒன் தான், நல்ல விட்டு இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஷாட் ஆடி இருக்காரு. இதுவும் 6 பேக் டு பேக் மேக்ஸிமம்ஸ். பால் நம்பர் 4 ஒரு நல்ல ஒரு ஹெலிகாப்டர் ஷாட், நல்லா கிரவுண்டடாக ஆடி இருக்காரு. இங்கே லாங் ஆனில் ஒரு சிங்கிள். ஒரு சைடில் விக்கெட் போனாலும் ஒரு சைடில் வந்து ரன்ஸும் சாலிடாக வந்துகிட்டே இருக்குது. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் மறந்தாங்க விக்கி, ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். அவரோட ஃபர்ஸ்ட் பாலே லாயர் ஃபுல் டாஸ் டெலிவரியை ஃபீல்டர் கிடச்சிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் கவர்ஸில் 3 ஓவர் முடிவில் ஸ்கூல் பாய்ஸ் 32க்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பாலர் தேவா வந்திருக்காரு. இவர் லீக் மேட்ச்லேயும் 5 விக்கெட் எடுத்திருந்தார் ஒரே மேட்ச்சில். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே விக்கி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு மிஸ்கனெக்ஷன் ஷாட் தான், இருந்தாலும் ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ண உதவும்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள். பால் நம்பர் 2 தேவா 2 பிரதீப். குட் ஷாட். ஐயோ ஒரு அடி அடிச்சாரு, ஒரு முட்டி இருக்காருன்னு சொல்லலாம். அது எங்கேயோ போயிருச்சுங்க, 1.5 கிரவுண்டு தாண்டி போகுது. ஹிட்மேன் அவர் கிளியர் பண்ற 3வது மேக்ஸிமம். இன்னும் 6 ரன் அடிச்சா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணி ஃபைனலில் கப்பையும் அடிப்பாங்க. அடிக்கிற மாதிரி ஒரு பால் போட்டிருக்காரு ஸ்டார்ட்ல, அது பவுண்டரி. எக்ஸ்ட்ரா பம்ப் ஆச்சு, பால் குத்துனத்துலேருந்து அது பவுண்டரியாக மாறி இருக்கு. பிரதீப் அவரோட ஒரு இன்னிங்ஸை வந்து ஃபயர் இன்னிங்ஸாக மாற்றிட்டு இருக்காரு. பவுண்டரி. 2 more runs to win. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பால் காற்றுல இருந்தாலும் நோ மேன்ஸ் லேண்டில் விழுந்திருக்கு. இங்கே ஒரு சிங்கிளாக மட்டும் ரொட்டேட் பண்ணுறாங்க. இங்கே மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. இன்னும் 1 ரன் அடித்தா இந்த மேட்சை ஸ்கூல் பாய்ஸ் வின் பண்ணுவாங்க. இன்னும் 20 பால் ரிமைனிங் இருக்கு. வின்னிங் ஷாட் விக்கி எடுத்துட்டு வந்திருக்காரு. எஸ் பவுண்டரி. இந்த பவுண்டரியோட ஸ்கூல் பாய்ஸ் இந்த 1,75,000 அப்படிங்கிற ஒரு பிக் டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதில் வந்து ஹிட்மேன் பிரதீப் மட்டும் 8 பாலில் 25 ரன் ஆடி இருக்காரு. 3 மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி. அவங்க டீம் 2 பேருமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாங்க. அந்த மூமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு டஃப் லக்னே சொல்லலாம். ஃபைனல் வரைக்கும் போராடினாங்க, ஏர்லி விக்கெட்ஸும் எடுத்தாங்க இங்கே ஸ்மால் பாய்ஸ். ஆனால் ரன்ஸை வந்து நல்லா கன்சிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே டீப் பேட்டிங் லைன் அப் ஸ்கூல் பாய்ஸ். அவங்களுக்கான ஒரு நாள், அவங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. அதை அவங்க கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கப் செரிமனி நடக்க போகுது. ஸ்டே டியூன் ஃபார் கப் செரிமனி.